உலகமே கதரும் நேரத்தில் இந்தியா அடித்த அடி 10 வருடம் முன்பே மோடி செய்த சம்பவம். மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள புதிய அரசியல் பதற்றம் உலகம் முழுவதும் எண்ணெய் சந்தையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2026 பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற தாக்குதலை மேற்கொண்டது. இந்த தாக்குதலில் ஈரானின் உயர் தலைவர் அயத்துல்லா கமேனி உயிரிழந்தார். இதற்கு பதிலாக ஈரான் உலகின் முக்கியமான கடல் பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் நீரிணையை வணிக கப்பல்கள் செல்ல முடியாதவாறு மூடுவதாக அறிவித்தது. உலகில் பயன்படுத்தப்படும் எண்ணெய் மற்றும் எரிவாயுவில் சுமார் 20% இந்த கடல் வழியாகவே செல்கிறது. இந்த அறிவிப்புக்கு பிறகு உலக சந்தையில் எண்ணெய் விலை உடனடியாக உயர்ந்தது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100 தாண்டியது. இந்தியா போன்ற நாடுகளுக்கு இது முக்கியமான பிரச்சனையாக மாறலாம். காரணம், இந்தியா பயன்படுத்தும் கச்சா எண்ணெயில் சுமார் 88 முதல் 90% வரை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. அதில் ஒரு பெரிய பகுதி ஹார்முஸ் நீரிணை வழியாகவே இந்தியாவிற்கு வருகிறது. இதனால் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு குறித்து பிரச்சனை அதிகரித்துள்ளது. குறிப்பாக கத்தாரில் இருந்து வரும் LNG எரிவாயு கப்பல்கள் பாதிக்கப்படுவதால் பெட்ரோநெட் LNG நிறுவனம் அவசர அறிவிப்பு வெளியிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக பெட்ரோ ரசாயன தொழில், உர தயாரிப்பு தொழில் மற்றும் நகரங்களில் எரிவாயு விநியோகத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலைமை சாதாரண மக்களையும் பாதிக்கக்கூடும். இந்திய குடும்பங்கள் மாதந்தோறும் செலவிடும் பணத்தில் LPG சிலிண்டர் மற்றும் போக்குவரத்து செலவுகள் மட்டும் சேர்த்து சுமார் 7.5 முதல் 10% வரை இருக்கும். எனவே எரிபொருள் விலை உயர்ந்தால் மக்கள் செலவும் அதிகரிக்கும். இதற்கிடையில் மார்ச் 7 LPG சிலிண்டர் விலை உயர்ந்தது. வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் $60 உயர்ந்ததும், வர்த்தக பயன்பாட்டு சிலிண்டர் $115 உயர்ந்ததும் அரசுக்கு எதிராக விமர்சனங்களை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த விலை உயர்வு சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை அதிகரித்ததால் தான் ஏற்பட்டது என்று அரசு விளக்கமளித்துள்ளது. மேலும் கடந்த ஒரு ஆண்டுக்கு மேல் LPG விலை பெரிதாக மாற்றப்படாமல் இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. மக்களுக்கு எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க அரசு சில நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது. நாட்டில் உள்ள சுத்திகரிப்பு நிலையங்களில் தயாராகும் புரோபேன் மற்றும் பியூட்டேன் போன்ற எரிவாயுக்களை LPG உற்பத்திக்காக மாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் நாட்டில் தேவையான LPGயின் பெரும்பகுதி தொடர்ந்து வழங்கப்படுவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். அதே நேரம் LPG சிலிண்டர் மீண்டும் பதிவு செய்ய வேண்டிய கால இடைவெளி 21 நாட்களில் இருந்து 25 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது எரிவாயு இல்லாததால் அல்ல, மக்கள் அதிகமாக சிலிண்டர்கள் சேமித்து வைப்பதை தடுக்கவும் அனைவருக்கும் சமமாக விநியோகிக்கவும் எடுத்த முடிவு என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகின் பல நாடுகளும் இந்த நெருக்கடியை சமாளிக்க நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. எண்ணெய் விலை உயர்ந்ததால் உலக பங்குச்சந்தைகளில் சிறிய அளவில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்திய பங்குச்சந்தையில் வீழ்ச்சி 1 முதல் 2% மட்டுமே இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்தியாவில் பணவீக்கம் சுமார் 2.75% மட்டுமே இருப்பது மற்ற பெரிய நாடுகளை விட குறைவாக உள்ளது. இந்தியா தற்போது 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து எண்ணெய் வாங்கி வருகிறது. மேலும் நாட்டில் சுமார் 70 நாட்களுக்கு போதுமான அளவு மூல எண்ணெய் கையிருப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் உலகளாவிய இந்த எரிசக்தி பிரச்சனையை இந்தியா சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது. மொத்தத்தில் பார்க்கும்போது மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள இந்த பதற்றம் உலக எண்ணெய் சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் இந்தியா எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக இந்த நிலைமையை சமாளிக்கும் திறன் நாட்டுக்கு இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர்.